நாம் இப்போ இந்த வீடோட ஹவுஸ் டூரை தான் பார்க்க போகிறோம். உள்ளலாம் எப்படி இருக்குது, என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்றதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 25க்கு 45 அடியில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். எலிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு மெட்டீரியலுமே யூஸ் பண்ணலை. எல்லாமே சிமெண்ட் ஃபினிஷ் தான். வெளியில் எல்லாமே பெயிண்டிங் தான் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ஆர்க் மாதிரி. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விண்டோ கொடுத்து, ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சைட்லேயும் முன்னாடி பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிரில் கேட்டு கொடுத்துருக்கோம். கிரில் கேட்டு கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டைல்ஸ், பார்க்கிங் டைல் பார்த்திங்கன்னா 1:1 சைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே கிரே கலரில் தான் இருக்கும். இது 1:1 சைஸ் தான். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விண்டோலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபினிஷ் தான் பண்ணோம். அதாவது பெயிண்ட்டை தான் ஃபினிஷ் பண்ணோம். மெயின் டோர் ஒர்க் ஒன்றும் ஃபினிஷ் ஆகலை. இது அவங்க மேலே பார்த்திங்கன்னா, அதாவது அந்த சூரிய பலகை பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோவிலே நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் மேலே பார்த்திங்கன்னா ப்ளேவுட்டில் மட்டும் அடித்து கொடுத்துட்டோம். அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் அவங்க வச்சுக்கணும். இது உள்ள டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2க்கு 2 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேட் ஃபினிஷு. கிளைண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வழுக்காமல் கொஞ்சம் சொரன்னு இருக்க மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் மேட் ஃபினிஷ் பண்ணி 2க்கு 2 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். கஜாரியா டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இது பார்த்திங்கன்னா இந்த அட்டாச் பாத்ரூம் இல்லாத பெட்ரூம் தான் இது. இந்த கபோர்டு ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் பண்ணியிருக்கோம். அதாவது கடப்பாக்கல்லில் பண்ணிவிட்டு ப்ளேவுட்டில் க்ளோஸ். இந்த கபோர்டோட சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் நம்ம 5 அடி கொடுத்துருந்தோம். 5க்கு 7 கொடுத்துருந்தோம். ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 4 அடி கொடுங்க. ஏன்னா ப்ளேவுட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 4க்கு 8 தான். நீங்கள் 4 அடிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ளேவுட் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸ் வீட்டு உள்ளே பிளான் பண்ணியிருக்கோம். செயின் ஸ்டேர் கேஸ் மாதிரி இல்லாமல் நம்ம ரேம்பு போட்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்ட் ரெயிலாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் போட்டால் கொஞ்சம் லக்ஸரியாக போய்டுன்றதுனால ஸ்டீல்லே பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இதோட டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட்டு ஓடு போடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்புறம் கிளைண்ட்டு கிட்ட பேசி அது வீட்டோட அமைப்பை கெடுத்துரும். நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறீங்கன்னா கட்டிக்கோங்க. இந்த ஓடை பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கேரளா ஓடு போட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி அந்த ஹெட்ரூம் ஃபுல்லாகவே மேலே கேரளா ஓடு போட்டு கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 2வது பெட்ரூம். இது சிமிலராக 2வது பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்டாச் பாத்ரூம் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் ஒரு பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் தான் இருக்கும். இன்னொரு பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்காது. ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பெட்ரூமில் என்ன கபோர்டோட சைஸ் கொடுத்துருமோ அதோட சைஸ் தான் கொடுத்துருக்கோம். அது மைக்கா மட்டும் வேறு இது பண்ணியிருக்கோம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடர்னான கபோர்ட் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள கடப்பாக்கள்லாம் போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ஃபினிஷ் பண்ணுமோ அப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம். இது இந்த ஸ்டூல் மேலே ஹீட்டர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அதனால் ஸ்டூலை உள்ளே வச்சுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அது எப்பயுமே பார்த்திங்கன்னா இதில் மிக்சர் டேப் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு கார்னர் வாஷ் பேஷனும், ஒரு ஷவரு, ஒரு ஹெல்த் ஃபாசிட்டு, ஒரு அட்டாச் பாத்ரூம் என்னென்ன ப்ரொவிஷன்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். டைல்ஸ் எல்லாமே 2க்கு 1 வால் டைல்ஸு, 1க்கு 1 பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் ஒட்டியிருந்தோம். இந்த பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா கலரையும் பார்த்திங்கன்னா லைட் பண்ணிட்டோம். அதாவது எல்லா வாலையும் லைட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வால் மட்டும் டார்க்காக பண்ணியிருந்தோம். அதில் இது இந்த கிச்சனோட டிசைன் தான். கிச்சனும் சேமாக நம்ம பெட்ரூம் கபோர்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பிளான் பண்ணியிருக்கோம். உள்ளே ஃபுல்லாகவே கடப்பாக்கல்லில் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு வெளியிலலாம் பார்த்திங்கன்னா வுட்டாலே க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா இது பட்ஜெட்டில் பண்ணோன்றதுனால. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த கபோர்டு ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறது நாமளே பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துருந்தோம். அது அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணாங்க. மேலே பார்த்திங்கன்னா கிரானைட் போட்டிருக்கோம். கிரானைட் போட்டுட்டு ஆல்ரைட் போட்டு இன்னொரு பீஸும் ஓட்டிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பண்ணால் தண்ணி நேராக சிங்க்குக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த வீடை பற்றி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ லிங்க்கு. அதை போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சிவில் ரிலேட்டட் வீடியோவுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ சப்ஸ்கிரைப்